உங்களால மத்தவங்கள போல இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஒரு ₹1000 வந்து நீங்க இந்த வழி இல்லாம வேற வழிகள்ல எப்படி ஜென்யூனா இப்ப இந்த ஒர்க்க வந்து ஒரு மொபைல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு இருந்து ஃபேனுக்குள்ள ஒரு உள்ள மணி மேக் பண்ணுதுன்னு சொன்னா உங்களுக்கு வணக்கம் கைஸ். இந்த வீடியோல எங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10வது ஏர்னிங்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து வித்தியாசமான மைண்ட் செட்ல ஜாயின் பண்றாங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இப்போ நீங்க மணி மேக்கிங்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதுக்காக இருக்கு? நீங்க படிக்கிறதுக்காக, வீட்டு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக? ஒரு ஆள் சொல்றது நான் கடன் அடைக்க போறேன். கடன் அடைக்க போறீங்களா? அல்லது வந்து நீங்க ஒரு ஆம், ஒரு ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு இப்போ நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்கன்னு ஒரு சொன்னா ஃபாரின்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு knowledge ஒன்று இதுல ஏர்னிங்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு knowledge ஒன்றை கெயின் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்களா? அல்லது நீங்க பார்ட் டைமா ஒரு ஒர்க் கொண்டு தேடுறீங்களா? அல்லது வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக தேடுறீங்களா? அல்லது வந்து ஸ்கில் லேர்ன் பண்றதுக்கு தேடுறீங்களா? அல்லது உங்களோட ரூம்ல வாடகை செலுத்துற அந்த வாடகைக்காக நீங்க சேர்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, சில வெப்சைட்ஸ்ல வந்து நம்ம டபுள் ட்ரிபிள் பண்றமே ஒவ்வொன்றையும் சில ஆட்கள் வந்து ஒன்றை வந்து வைஃபைக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டை வந்து கரண்ட் பில் பே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு அக்கௌண்ட்டை வந்து தன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, இப்ப நீங்க என்னன்னா இந்த knowledge-ஐ வந்து கஷ்டப்பட்டு தானே லேர்ன் பண்றீங்க. அந்த கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ற knowledge-ஐ யூஸ் பண்ணிட்டு நீங்க என்னென்ன வழிகள்ல மணி மேக் பண்ணணுமோ நீங்க தாராளமா மேக் பண்ணலாம். நீங்க உங்களை யாருமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷனும் போட மாட்டாங்க. ஓகே, இதுதான் இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தெளிவான விஷயம். ஸோ அப்படியான ஒரு கான்செப்டை தான் நம்ம வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து என்ன பெனிஃபிட் வகையில நம்ம பார்க்க போகிறோம், நாங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன ஒரு டிவைஸ்லயும் நீங்க தாராளமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை நீங்க ஒரு ₹1000 சரி, இந்த அமௌண்ட்டை நீங்க ஏர்ன் பண்ணல, இங்க ஏர்ன் பண்ணலன்னா வேற எங்க ஏர்ன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஃபேனுக்குள்ள இருந்து ஓகே யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்களே உங்களுக்கு போஸ் பிளஸ் வந்து உங்கள்ட்ட மொபைல் மட்டும் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க மணி மேக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்க ஏர்ன் பண்ணுவீங்கிற கேள்விக்குரிய பதில் தான் நீங்க என்ன செய்யணும், இதுல மணி மேக்கிங்ல உருவாக்கணும். ஓகேயா? ஸோ அந்த வகையில தான் இதை நீங்க பார்க்கணும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க தாராளமாக உருவாக்கணும். ஒரு 10வது வித்ரோல் எடுத்திருக்காரு 3381. இவர் அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாரு. இப்ப என்ன இப்ப இவருக்கு எப்படின்னா பெரிய அமௌண்ட் ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்துகள்னா காசு எடுத்து இப்ப ஒர்க் பண்ணக்குள்ள $5 அப்படின்னு சொல்லி வரும், $3 வரும் மினிமம் வித்ரோவல். இந்த அமௌண்ட் என்ன செய்யணும், மினிமம் வித்ரோவல் வந்தோடனே இவங்களோட ஒலட்டுக்கு எடுத்து வைப்பாங்க. ஒலட் ஊடாக தான் நம்ம பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒலட்டுக்கு எடுத்து வைப்பாங்க. ஒலட்டுக்கு எடுத்து வச்சு போட்டு அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப வித்ரோ பண்ணி எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வேலை நடக்கப்பா ₹10,000 எவ்வளவு வரும் சார் சொல்லி அந்த அமௌண்ட் வித்ரோ பண்ணி எடுப்பான். ₹5,000 எவ்வளவு வேணும் அந்த ஏர்னிங்ஸை வித்ரோ பண்ணி எடுப்பான். இப்படிதான் அந்த ஏர்னிங்ஸை வந்து வித்ரோ பண்ணி எடுக்கிறாவே தவிர இந்த அப்படி தேவைக்கு தான் இதை உருவாக்கணுமே தவிர இப்ப நீங்க கடன் அடைக்கிறதுக்கு இது பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து சாத்தியப்படும். இப்ப நோக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க. ஓகேயா? அதோட ரியாலிட்டியை நீங்க வெளியில கம்பேர் பண்ணுங்க. இப்ப வெளியில நடக்காத எந்த ஒரு மெஜிக்கல் வைஸையும் ஒன்லைன்